மகா பாபிலோன் வீழ்ந்தது. பாபிலோன் என்பது 4000 வருடங்களுக்கு முன்பாக இருந்த நாகரிகம் மட்டுமல்ல, இன்றளவும் வேரூன்றி இருக்கிற தத்துவார்த்தங்களின் தாய். நாகரிகத்தின் தொட்டில் என நளினமாக வர்ணிக்கப்பட்டாலும் நாச மோசங்களின் பிறப்பிடம் என்பதில் நாசியின் தூசி அளவும் ஐயமில்லை. நம் வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமெனில் சகல அருவறுப்புகளுக்கும் வேசித்தனங்களுக்கும் தாய் எனில் தப்பில்லை. ஆனால் நாம் பார்க்க போகும் பாபிலோன் என்பது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வீழ்ந்து புதைந்த வரலாற்று மிச்சங்களை குறித்து அல்ல, நம் கண்முன்னே வளர்ந்து வாழ்ந்து வீழ்ந்து கொண்டிருக்கும் அமெரிக்கா எனும் வீழ்ச்சியின் எச்சங்களை. 2ஆம் உலக யுத்தத்தின் இறுதியில் குட்டித் தீவாம் ஜப்பானின் குட்டிச்சுவர் குணத்தால் உலகத்தின் ஓரத்தில் உறங்கிக் கொண்டிருந்த இந்த பரந்த கண்டம் பியர்ல் ஹார்பர் சம்பவத்தால் குட்டி பையன் எனும் குடியழிக்கும் குண்டால் அண்டத்தின் மண்டையானது ஆம் தேசங்களில் தண்டல்காரன் ஆனது. வளங்களையும் நிலங்களையும் தேசங்களையும் தீவுகளையும் சதியாலும் மதியாலும் வென்றெடுத்தது. சுகவானாய் வாழ விரும்பும் பலவான்கள் யாரானும் எங்கிருந்தாலும் கழுகு செட்டையில் வைத்து விலையுயர்ந்த முத்தை பத்திரமாய் பாதுகாப்பது போல் தன் தேசத்திற்கு கொத்தி கொண்டு போனது. பூமியின் பரலோகம் நாங்கள் என்பது போல் பொய்யில் மெய்யும் கலந்து வையத்தில் வலை விரித்தது. புறவலர் முதல் செவிலியர் வரை, விண்வெளிக்கு செல்வோர் முதல் வீட்டு வேலைக்கு செல்வோர் வரை அமெரிக்கா என்றால் ஆவென வாய்விழந்து தூதரக வாசலில் கதறலோடு காத்திருந்தனர். மாய்மாலத்திடம் மண்டியிட்ட மானுட மக்கள் இரவினில் நித்திரை தொலைந்து வைகரையில் விடியல் வருமென கதவு எப்போது திறக்கும் என கம்பிகளை பிடித்துக் கொண்டு அந்த வளமில்லா தேசத்தில்தான் வாழ்க்கை இருப்பது போலவும் இங்கே வாழா வெட்டியாய் இருப்பது போலவும் கனவு தேசத்திற்கு கடவுச்சீட்டு கிடைத்துவிட்டால் கர்த்தரை காண்பதற்கு அனுமதி கிடைத்தது போல் அண்டத்திற்கும் கண்டத்திற்கும் துள்ளி குதித்தது ஆடம்பரத்திற்கு ஆசைப்பட்ட அறிவாளி கூட்டம். ஆனால் உண்மையில் அழகுக்கு பின்னால் ஆபத்து இருப்பது போல், கவர்ச்சிக்கு பின்னால் வீழ்ச்சி இருப்பது போல் இத்தனை படாடோபங்களுக்கு பின்னால் பாதாளமே வாய்ப்பிழந்து காத்திருந்தது. தனிமனித சுதந்திரம் என்பதற்கு பின்னால் எப்படி வேணாலும் தரிகட்டு வாழலாம் என்பதை தேன் தடவிய நஞ்சாய் முறைகட்டு வாழ்வதே முற்போக்கு சிந்தனை போல் மாந்தர் மனதில் மலர்களுக்கு நடுவே அலர் போல் விதைத்தது. உடல் மறைக்கும் உடை அணிவது பழமை எனவும் ஆடை குறைப்பது நாகரிகத்தின் வளர்ச்சி எனவும் வையத்தாரை வழிவிலக செய்தது. ஆணும் பெண்ணும் இணைவதுதான் முறை. அதையும் முறையாக கணவன் மனைவியான பிறகு இணைவதே நெறிமுறையான வேதாகமம் வலுவாக எடுத்துரைத்தாலும் அந்த வேதத்தை சத்திய பிரமாணமாய் பதவியேற்கும் முறையுள்ள இவர்கள் இப்படி முறையற்ற வாழ்வே முன்னேற்றம் முற்போக்கு என முழக்கமிட்ட முட்டாள்கள். ஆணோடு ஆணும் பெண்ணோடு பெண்ணும் கலக்கலாம், அவ்வுரிமையை காப்பதற்கு ஒரு சட்டம். ஆனால் வகுப்பறையில் வேதவாடம் சொன்னால் அது குற்றம். பதிமண் பருவத்தில் பக்குவமாய் தெரிந்து கொள்ள வேண்டிய உணர்வுகளை பிள்ளைகள் மொட்டாய் இருக்கும் போதே கெட்டாலும் பரவாயில்லை என பிராக்டிகலாக சொல்லிக் கொடுத்த ஒரு சட்டம். தப்பு செய்யக்கூடாது என தப்பித்தவறி கூட சொல்லக்கூடாது. அதே தவறை முறையாக அளவாக பாதுகாப்பாக செய்தால் தவறில்லை என தலைமுறையின் தலையில் ஏற்றும் தேசத் தலைவர்கள். கர்த்தருக்கு கதவடைத்து விட்டு பாவத்திற்கு பெரிய கதவை அகலமாய் திறந்துவிட்ட அறிவியலிகள். விளைவு 400 ஆண்டுகள் நிலைத்திருந்த வல்லரசு வலுவிழந்து சீரழைந்து சிந்தனையாளர்களும் சிற்றரசுகளும் சிறு தீவுகளும் கூட கை கொட்டி சிரிக்கும் அளவிற்கு சிரிப்பாய் சிரிக்கிறது. அமெரிக்காவின் அந்திம காலம் வரத் தொடங்கிவிட்டது. ஆடிய ஆட்டத்திற்கெல்லாம் ஆண்டவரின் பதில் தெரிய தொடங்கிவிட்டது. பாவத்தின் தேசமே, நீ பாழாய் போகும் காலம் வந்தது. உன் சீரும் சிறப்பும் சிதிலடையும் நேரம் வந்தது. நான் தான், என்னையன்றி யாரும் இல்லை என்ற உன் செருக்கு உன் குறுக்கை முறிக்கும் தருணம் வந்தது. நீ எழும்போது பிரமித்து பார்த்தவர்கள் எல்லாம் நீ விழும்போது நிம்மதி பெருமூச்சு விடுவார்கள். வலியவன் எளியவனை ஏகாதிபத்தியமாய் நடத்தும் போது அவனிலும் வலியவன் ஒருவன் எழும்புவான். முந்தினவனுக்கு முடிவுரை எழுதுவான். உனக்கும் அதுவே முடிவு. உன் முடிவுரையை எழுத சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்புகிறது. உன்னிலிருந்து பறவைகளும் பட்சிகளும் பறந்து அவனிடத்தில் தஞ்சமாவார்கள். உன் பெருமையும் வளமையும் ஒரே நாளில் விழுந்தது. ஆம், மகா பாபிலோன் வீழ்ந்தது.